வணக்கம். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா சீனிக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு ரெண்டும் ஒன்று தான். இதை வச்சு ஒரு ஹல்வா செய்யலாம். எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு ஒரு 5 முந்திரி பருப்பை ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம். ஏலக்காய் பொடி தேவையான பொருள் எடுத்துருக்கிறேன். ஒரு 4 முந்திரி பருப்பை சின்னதாக உடச்சி வச்சுருக்கிறேன். ஒரு 10 ஸ்பூன் சுகர் எடுத்துருக்கிறேன். ஒரு 5 ஸ்பூன் நெய் எடுத்துருக்கிறேன். சுகர் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா அதில் மைல்டாக தான் சுகர் இருக்கும். அல்வானா கொஞ்சம் சுகர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை தோலை உரிச்சிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். சீனிக்கிழங்கு நல்லா மசிச்சாச்சு. இப்போ ஊற வச்ச முந்திரி பருப்பு மிக்சியில் அரைச்சிடலாம் பேஸ்ட் மாதிரி. 2 ஸ்பூன் சுகரை கேரமல் பண்ணிக்கலாம். கேரமல் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கிற நெய் சேர்த்து முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். சீனிக்கிழங்குல நார் இருந்தால் அதை எடுத்துருங்க. இப்போ ஒன்று ஒன்றா சேர்க்குறத காமிக்கலாம். பாதி நெய் சேர்த்து முந்திரி பருப்பை வறுத்து நம்ம எடுத்து வச்ச எல்லா பொருளையும் சேர்த்து கிண்டி இறக்குனா சீனிக்கிழங்கு அல்வா ரெடி. நன்றி.